தமிழ்நாடு முழுவதும் 140 பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்பட இருந்த விலையில்லா மடிக்கணினிகள் திருடு போனதாக வெளியாகியிருக்கும் செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர், உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வந்த வழக்கு விசாரணையில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் இதுவரை 140 பள்ளிகளில் விலையில்லா மடிக்கணினிகள் திருடப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விவரங்களை பதிவு செய்திருப்பதாக கூறியுள்ளார். ஏழை எளிய மாணவர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்த இதய தெய்வம் அம்மா அவர்கள் பள்ளிக்கல்வி மட்டுமல்லாது உயர்கல்வி சார்ந்த தேடல்களுக்கும் பயனளிக்கும் வகையில் கடந்த 2011ஆம் ஆண்டு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்ததை கழக பொதுச் செயலாளர் அவர்கள் நினைவுபடுத்தியுள்ளார். மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடங்கிய இந்த பொன்னான திட்டத்தை ஆட்சிக்கு வந்த பின்பு சரிவர செயல்படுத்தாத திமுக அரசின் அலட்சிய போக்கால் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா மடிக்கணினிகள் திருடு போனதற்கும் காரணமாக அமைந்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏழை மாணவர்களுக்கு பயனுள்ள திட்டமான விலையில்லா மடிக்கணினி திட்டத்தை இனிவரும் காலங்களில் முறையாக செயல்படுத்துவதோடு மடிக்கணினிகள் வைத்திருக்கும் அறையை சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார்.